Hi English literature learners. Are you preparing for BGTRB English exam and UGTRB English exam or other English literature competitive examinations? Then this video is for you. S.T. Coleridge அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவங்க யார், அவங்க என்ன ஒர்க் எழுதியிருக்காங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன, அதை தான் நாம் இதில் படிக்க போகிறோம். கோல்ரிட்ஜோட கதையே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவர் 1772 இங்கிலாண்டில் பிறந்தார். சின்ன வயசுலேயே அவர் பயங்கர படிப்பாளி, ஆனால் கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்னா தன்னோட சொந்த போக்கிலையே யோசிக்கிற ஒரு விசித்திரமான சுபாவம் உள்ளவரை தான் எக்ஸென்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கூல் படிக்கும்போதே ரொம்ப புக்ஸ் படிப்பார், பார்ப்பார், யோசிப்பார். ஆனால் அவருக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சு. ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுவார், ஆனால் அதை முடிப்பாராங்கிறது அவருக்கே தெரியாது. அதான் அவரோட ஸ்டைலே. அவரோட காலேஜ் டேஸில் அவர் பேண்டிசோக்ரஸின்னு ஒரு புது ஐடியா கொண்டு வந்தார். அதாவது நம்ம எல்லோரும் அமெரிக்காவுக்கு போயிடுறோம், அங்கே போய் ஒரு ஐடியல் கம்யூனிட்டி உருவாக்குறோம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சார். பொயட் ராபர்ட் சதே கூட சேர்ந்து அந்த பிளான் பண்ணார். ஆனால் கடைசி வரைக்கும் அது நடக்கவே இல்லை. கோல்ரிட்ஜ் அப்படிங்கிறவங்க அப்படி தான், அவங்களோட கேரக்டரே அப்படி தான். பிளான் பண்ணுவார், ஆனால் அது நடக்குமா நடக்காதாங்கிறது டவுட் தான். பிளான் ரொம்ப பெருசாக இருக்கும், ஆனால் எக்ஸிக்யூஷனில் தான் கொஞ்சம் டல்லாக இருப்பார். அப்புறம்தான் அவரோட லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் வந்துச்சு. 1795 வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தை மீட் பண்ணார். இந்த ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் லிட்ரரி வேர்ல்ட்லேயே செம்ம லெஜெண்ட்ரியாக இருக்கும். ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ஒரே இடத்துல ஸ்டே பண்ணி போம்ஸ் க்ரியேட் பண்ணாங்க. அப்படி தான் 1798 லிரிக்கல் பேலட்ஸ்னு ஒரு புக் ரிலீஸ் ஆச்சு. இந்த புக் தான் ரொமான்டிக் பீரியடோட பர்த்னே சொல்லுவாங்க. இதில் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் எழுதினது ஹியூமன் இமோஷன்ஸ், நேச்சர் பற்றி. ஆனால் கோல்ரிட்ஜ் எழுதினது சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ், அதாவது மாய உலகத்தை பற்றி எழுதினார், ட்ரீம் பற்றி எழுதினார், பேய் பிசாசு அது இல்லாத ஆனால் ஒரு மிஸ்ட்ரியான ஃபீல் தருவார். இந்த லிரிக்கல் பேலட்ஸ் புக்கோட ஓப்பனிங் போம் நம்ம கோல்ரிட்ஜ் எழுதிய த ரைம் ஆஃப் தி ஏன்சியன்ட் மரைனர் தான். இந்த போமில் ஒரு மரைனர்னால் யார்? கப்பல் ஓட்டுவாங்களே அவங்க தான். ஒரு மரைனர் இருப்பார். அவர் ஒரு ஆல்பட்ராஸ் பேர்டை தேவையில்லாமல் கொல்லுவார். அதுக்காக அவருக்கு கிடைக்கிற தண்டனை, அவர் கப்பலில் நடுக்கடல்லையே மாட்டிக்கிட்டு வாட்டர் எவ்ரிவேர் நார் எனி ட்ராப் டு ட்ரிங்க்னு தவிக்கிறது எல்லாமே படிக்கும்போது நம்ம மைண்டையே ஒரு மாய உலகத்துக்கே கொண்டு போயிடும். இதுதான் அவரோட ஸ்டைலே. பில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப், இது இவங்களோட ஸ்டைல். அதாவது நடக்காத ஒரு விஷயத்தை நம்புகிற மாதிரி ஒரு இல்யூஷனை உருவாக்குவார். அவரோட இன்னொரு ஃபேமஸ் போம் தான் குப்லா கான். இந்த போம் எழுதுனதுக்கு பின்னாடி ஒரு செம சீன் இருக்குது. கோல்ரிட்ஜுக்கு உடம்பு முடியாமல் ஓபியம் மெடிசன் எடுத்துக்கிட்டு தூங்கும்போது ஒரு பயங்கரமான கனவு வருது. கனவுல குப்லா கானோட ஷெனாடுன்னு சொல்கிற ஒரு பேலஸ், ஒரு மாய நதி எல்லாமே வருது. தூங்கி எழுந்த உடனே அதை எழுத ஆரம்பிக்கிறாரு. ஆனால் பாதி எழுதிட்டு இருக்கும்போது பர்சன் ஃப்ரம் போர்லாக்னு ஒரு ஆள் கதவை தட்டி அவரை டிஸ்டர்ப் பண்ணிடுறாரு. அவர் பேசிட்டு திரும்பி வந்தால் கனவு போச்சு. அதனால தான் குப்லா கான் ஒரு இன்கம்ப்ளீட் போமாக இப்போவும் இருக்குது. ஆனால் அதுதான் அவரோட அப்சல்யூட் மாஸ்டர் பீஸ். அவரோட லிட்ரரி பீரியட் பற்றி பேசினா அவர் ரொமான்டிக் பீரியடோட ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ரொமான்டிக் பொயட். வில்லியம் வேர்ட்ஸ்வர்த், கோல்ரிட்ஜ் எல்லாமே நேச்சரை காட் மாதிரி பார்த்தாங்க. ஆனால் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் நேச்சரை சிம்பிளிஃபைடாக பார்த்தாரு. கோல்ரிட்ஜ் நேச்சரை மேஜிக்காக டெப்த்தாக பார்த்தாரு.
இதுதான் அவரோட ஸ்டைலு. இப்போது அவரோட கிரிட்டிக் ஃபேஸ்க்கு வருவோம். கோல்ரிட்ஜ் வெறும் பொயட் மட்டும் இல்லை, அவர் ஒரு பெரிய லிட்ரரி கிரிட்டிக்கும் கூட. அவரோட புக் பயோகிராஃபியா லிட்டரரியா இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேயே ஒரு மைல் ஸ்டோன். இந்த பயோகிராஃபியா லிட்டரரியா அந்த கொஸ்டின் அடிக்கடி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் கேட்பாங்க. இந்த புக்கில் அவர் ஷேக்ஸ்பியர் பற்றி, வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோட பொயட்ரி தியரி பற்றியெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதியிருப்பார். முக்கியமாக ஃபேன்சி அப்புறம் இமேஜினேஷனுக்கு உள்ள வித்தியாசத்தை அவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஃபேன்சி அண்ட் இமேஜினேஷன் இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பற்றி அவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணார். ப்ரைமரி இமேஜினேஷனுங்கிறது நம்மளோட பேசிக் ஹியூமன் பர்செப்ஷன். செகண்டரி இமேஜினேஷனுங்கிறது பொயட்ஸ் ஆர்டிஸ்ட் கிட்ட இருக்கிற கிரியேட்டிவ் பவர். ஃபேன்சிங்கிறது ஜஸ்ட் மெமரியாக மெக்கானிக்கலாக ரசிக்கிறது, புதுசாக எதுவுமே உருவாக்காது. இந்த வித்தியாசத்தை அவர் சொன்னது லிட்ரேச்சர் வேர்ல்டில் பயங்கர ஃபேமஸ். ஷேக்ஸ்பியரை பற்றி படித்து அவரோட பிளேஸை ஒரு டீப் சைக்கலாஜிக்கல் ஆங்கிளில் அனலைஸ் பண்ண ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கும் கோல்ரிட்ஜ் தான். கடைசி காலத்தில் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் அவர் எழுதின போம்ஸும் அவர் நமக்கு காட்டின கிரிட்டிக்கல் திங்கிங்கும் இன்னமும் லிட்ரேச்சர் வேர்ல்டில் இருக்குது. ஸோ கோல்ரிட்ஜை நம்ம புரிஞ்சுக்கணும்னா அவர் ரொமான்டிக் பீரியடோட கோஃபவுண்டர், சூப்பர் நேச்சுரலிசத்தோட கிங், பயோகிராஃபியா லிட்ரரியா எழுதிய ஒரு மாஸ்டர் கிரிட்டிக், அப்புறம் பில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃபை உருவாக்கின ஜீனியஸ். இதுதான் எஸ்டி கோல்ரிட்ஜோட லைஃப் ஸ்டைல் பீரியட். I hope you will be able to understand this summary of S.J. Coleridge. If you have any questions regarding English literature, feel free to ask in the comment section. I look forward to seeing you in the next video. Until then, stay tuned to this channel to gain your knowledge of English literature. If you like this video, like, share and subscribe. I have given my Telegram channel link in the description box. If you want notes, you can make use of it.